இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாய்ஸ் ஆஃப் சாண்டி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க இப்ப எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. இது அந்த பொண்ணு தான் தெரியும், லைட்டா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 90ஸ்ல நிறைய சாமி படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆன இவங்க தான் இருக்காங்க. பாளையத்தம்மன். ஆமா ஆமா, நிறைய சாமி படத்துல நிறைய படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்க ராஜகாளி அம்மன், பாளையத்தம்மன், கோட்டை மாரியம்மன் மாதிரி நடிச்ச சாமி படங்கள்ல பாத்திருப்பீங்க. இந்த படங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பரா டைலாக் பேசி நடிச்சிருப்பாங்க. பாப்போம் நம்மளே அதே வயசுல தான் இருந்திருக்கோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நேத்துக்கு எனக்கு கண்ணாத்தா கண்ணு, இன்னைக்கு எனக்கு நாத்தாத்தா கண்ணு, ஆத்தாடியோ எனக்கு 1000 கண்ணு. இவங்க எப்படி சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ராமநாராயண் சார் எல்லாருக்கும் தெரியும். நிறைய விலங்குகளை வச்சு படம் எடுக்கிறவரு, சில சாமி படங்களும் எடுத்திருக்காரு. அக்ஷயா ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட பிக்னிக் போயிருக்கும் போது அவங்க போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி டாக்டர் பக்தான்றவர் டைரக்டர் ராமநாராயண் சார் அவர்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால பிக்னிக் போன போட்டோ எல்லாம் ராமநாராயண் சார் கிட்ட காட்டியிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட போட்டோ பார்த்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ராஜகாளி அம்மன் படத்துல ஃபர்ஸ்ட் அவங்க நடிக்க வச்சிருக்காங்க. அந்த படத்துல நடிக்கும் போது இவங்களுக்கு ஒரு 4 வயசு தான் ஆகியிருக்கு. 4 வயசு. இவங்க சாமி படங்கள்ல நடிக்கிறது மட்டும் முன்னாடி நடிகர்களான அஜித்குமார் அவர்கள் கூடயும், விஜயகாந்த் அவர்கள் கூடயும், சரத்குமார் அவர்கள் கூடயும் ஒரு 10 படத்தோட சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாலும் இவங்க சாமி படத்துல நடிச்ச கேரக்டர் தான் இவங்களுக்கு ரொம்பவே பேசப்பட்டுச்சு. 90ஸ்ல பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே இவங்களுக்கு தெரியாமே இருக்காது, அந்த அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. சின்ன வயசுல இவ்வளவு அழகா நடிச்ச இந்த குழந்தை இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. மேக்கப் ஃபுல் மேக்கப், பயங்கரமா மேக்கப் போட்டுருக்கு. அதான் இந்த பொண்ணு மாதிரி தெரியலையேப்பா. இல்ல இல்ல அவங்க தான். இது நல்லா இருக்கு. அந்த மேக்கப் சரியில்லை, அந்த பொண்ணு தான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் அப்படியா பொய்யா? அதனாலதான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். எடிட்டர் தம்பி, அந்த எடிட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. இது கரெக்டா இருக்கு. இந்த பொண்ணு தான் நினைச்சேன். ஓ, சின்ன வயசுல அவ்வளவு நல்லா பேசிட்டு இப்ப எப்படி சொல்லுவ? அம்மா அம்மா கோலக்கு மிஞ்சின வீருந்தும் இல்ல. அவங்களோட வாய்ஸ் இல்ல அது. ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. இப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்காங்க. இப்படி வரிசையா படம் நடிச்சுட்டு இருந்தவங்க எதுக்காக சினிமா விட்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3-4 படத்துக்கிட்ட நடிக்கிறதுனால இவங்களோட ஸ்கூலுக்கு அதிகமா போக முடியல, ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சிவசாமி தன்னோட பையனுக்கு பண்ண அட்வைஸுக்கு ஏத்த மாதிரி தனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு போனவங்க சினிமாவுக்கு நேரமா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஒரே ஒரு அம்மன் படம் மட்டுமே தான் நடிச்சாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு படம் மூலமா வரைக்கும் இவங்களோட ஃபேஸ யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரே ஒரு படத்துல அப்படி கிட்டத்தட்ட பெரிய பொண்ணு மாதிரிதான் இருக்கும். ஒரு ஃபீலே அப்படிதான் இருக்கும், சின்ன பொண்ணாவே தோணாது. அம்மன்ற பேர்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களோட ஆக்டிங் அவ்வளவு நல்லா இருக்கும். பயங்கரமா ஓடிச்சு இங்க. தியேட்டர்ல பார்த்தேன். அப்பா தியேட்டர்ல எத்தனை பேர் சாமியா இருந்தாங்க. ஒரு 6 வயசு தான் ஆகியிருக்கு. அந்த படம் நம்மளுக்கே பயமா இருக்கும். இப்ப 2025 ஆகுது. அப்படின்னா 2x4 நேத்து உங்களுக்கு ஒரு 35 36 வயசு ஆகியிருக்கும். ஏப்பா என்னோட பெரியவங்க. ஆமா ஆமா, நானே இப்போ என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. எப்படி இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க. ஓ அம்மன் படத்துக்கு அப்புறமா ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு 2019 அவங்க சமந்தா அவர்களோட ஓபி அப்படின்ற இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அஜித்குமார் அவர்களோட வலிமை மூவிலையும் ஒரு சின்னோட கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நம்ம தெலுங்குல வருது. இவங்க இப்படி தெலுங்கு எடுத்து போட்டாங்க. ரேடியோ ஜாக்கியாவும் டிவி ஷோஸ்ல ஹோஸ்டாவும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ல தாயா நடிச்சவங்க ஒரு தாய்க்கு குழந்தையாகி
ஒரு தாய் குழந்தை தாயாகி சந்தோஷமா அவங்களோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கை சந்தோஷமான குடும்பம். வேற என்ன வேணும்? இதுல அடுத்ததா ஒரு சில மூவிஸ்லயும் மறக்க முடியாத சந்திரமுகி இந்த ராஜராஜேஸ்வரியா ராஜராஜேஸ்வரி தான் ஃபேம். அதுல தான் ஃபேம் ஆயிட்டான். ஃபுல் நேம் பிரகாஷிதா. இவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சன் டிவியோட சூப்பர் ஹிட் சீரியலான வேடன் சீரியல்ல ஒரு தெய்வ குழந்தையா அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. தந்தைக்கு பாடம் சொன்னதால் தந்தையை மதிக்காமல் செய்ததாக இந்த சீரியல் நான் பார்த்ததே இல்லை. இந்த வேலன் சீரியல்ல கிடைச்ச ஃபேம் மூலமா இவங்க அடுத்ததா இதுதான் நான் பார்த்தேன். நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் சாப்பாடு இந்த உலகத்துல மிச்சம். நீங்க 9th கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த சீரியல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா. மறக்க முடியுமா? ராஜராஜேஸ்வரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடுவான் கரெக்டா 9:30 அப்போ போடுவான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த சீரீஸ்லாம் பார்த்தது இது வந்தாலே மாத்திருவான்னு நினைக்கிறேன். இவங்க செல்வின்ற சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட சந்திரமுகி படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல இவங்க நிஜமாலுமே ஒரு பொம்மை மாதிரி நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் வேண்டாம் வேஸ்ட். எல்லாரும் நல்ல சினிமாவா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இப்படி வரிசையா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அந்த பொண்ணு இவங்க இப்ப ஓனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டூடியோ ஒண்ணு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிவி சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2020 தான் மேரேஜ் ஆகிருக்கு. இப்ப இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. நேத்து தான் நடிச்ச சந்திரமுகி படத்துல குழந்தையா இவங்களை பார்த்தேன். அதுக்குள்ள இவங்க கையில ஒரு குழந்தையே இருக்கு. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது. ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த செயல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிறுத்தை பொண்ணு வளர்ந்துருச்சா? அப்புறம் வளராமே இருக்குமா? இந்த பொண்ணு வேற எந்த படத்தையும் பார்த்தது ஆமா ஆமா. விளம்பரத்தை தான் நடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சிறுத்தை படத்துல கார்த்தி சார் அவருக்கு மகளா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்கும். இந்த சிறுத்தை படத்துல இவங்க ரொம்பவே கியூட்டா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க நடிக்கும் போது இவங்களுக்கு வெறும் 4 வயசு தான் ஆகிருக்கு. சிறுத்தை படத்தை பார்க்கறவங்கலாம் இந்த குழந்தைய மறக்கவே முடியாது. எமோஷனல் சீன்ல எல்லாம் அவ்வளவு யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. என்னையாவது சாமி கிட்ட அனுப்பிடுப்பா. இந்த சிறுத்தை படம் தான் இவங்க ஃபர்ஸ்டா தமிழ் சினிமால சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமான படம். இதை தொடர்ந்து சன் டிவியோட மெகா ஹிட் ஹாரர் சீரியலான பைரவி மாணவள் என்ற சீரியல்ல சைல்ட்ஹுட் பைரவியா நடிச்சு ஒரு கலக்கி எல்லாரையும் அலற விட்டுருப்பாங்க. அப்படியே தெரியல. சீரியலே பார்த்ததில்ல. இப்படி சைல்டு கேரக்டரா நடிச்சுட்டு இருந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்க கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்படி வரிசையா படம் நடிச்சிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் நடிப்புக்கு பிரேக் விட்டுட்டு ஸ்கூல் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிளாசிக்கல் டான்ஸும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்ப கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டு நிறைய அரங்கேற்றம் கூட பண்ணியிருக்காங்க. நேத்து தான் இவங்க குழந்தைய நடிச்ச இந்த சிறுத்தை படத்தை பார்த்தேன். அதுக்குள்ள பார்த்தா இந்த பொண்ணு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா இது? ஒரு வெள்ளை முடி எட்டி பாக்குது. ஐயோ நமக்கு ஏஜ் ஆகி போச்சா? இதுல அடுத்ததா தன்னோட சின்ன வயசுலயே தன்னோட அபாரமான நடிப்பு மூலமா பாக்குறவங்க எல்லாம் பொண்ணுங்க மட்டும் தான் காட்டுவீங்களா? பசங்க பசங்களாம் யாரெல்லாம் வச்சுக்கிறாங்க? இவங்களோட நேம் திவ்யா நாகேஷ். இவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆன அன்னியன் மூவில விக்ரம் சார் அவருக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. இது அருந்ததி படத்துல நடிச்சாங்கல்ல. ஆமா ஆமா. இதை விட எனக்கு அதுலதான் அவங்க நல்லா டைலாக் பேசி அவ்வளவு இது டக்குனு மறைஞ்சிரும். எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தா அது பக்கத்திலேயே போக மாட்டாங்க. கரண்ட் கம்பி எங்கேயாவது கட் ஆகி விழுந்திருக்கும் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாரும் ஒரு விதமான அவ்வளவு யதார்த்தமா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இவங்க 2009ல ரிலீஸ் ஆன அருந்ததி படத்துல கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்துக்கு இளவரசியா சின்ன வயசு அருந்ததியா நடிச்சிருப்பாங்க. கந்தர்வ கோட்டை சின்ன வயசு அனுஷ்கா அந்த தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கும். இந்த அருந்ததி கேரக்டர்ல இவங்க நடிச்ச மாதிரியே தெரியாது. அந்த கேரக்டராவே வாழ்ந்த மாதிரி தான் தெரியும். அவ்வளவு ஆப்டா நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி. இவங்க இதுக்கப்புறமா சில்லன்னு ஒரு காதல் படத்துல சின்ன வயசு ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க. வீராப்பு அது ஒரு கணக்காலம் மாதிரியான மூவிஸ் எல்லாம் நடிச்சு பிரபலமான இவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படியே கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. அப்படியே இருக்காங்க.
நான் கூட உன்னை ரொம்ப ஒரு மாசமும் இல்ல அப்படியே இருக்காங்க. ஹைட்டா இருக்காங்க அவ்வளவுதான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களாவது ஃபேஸ்க்கு ஓரளவுக்கு மாறி இருக்கு, உங்களுக்கு அவ்வளோ மாறல. காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஒரு ஐடி கம்பெனில ஒரு பிரைவேட் ஜாப்ல வேலை சேர்ந்துட்டாங்க. ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஒல்லியா நம்ம இருக்கு. இவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு நிறைய மூவி, டிவி சீரியல்ஸ், வெப் சீரிஸ் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்திருக்கு. ஆனா இவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் அமையும் போது நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல அடுத்ததான் எந்த செயல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா ஐயையோ. ராம் அவர்களுக்கே மகளா நடிச்சு கலக்குனா அம்மாடி உங்களே காண்டாத்துவாங்க. தீட்டுகிறாய் நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இவங்களோட பேர் சாதனா லட்சுமி. இவங்க தமிழ் சினிமால தங்க மீன்கள்ன்ற இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. நான் தேவதை ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன் மிஸ். அந்த ஒரே ஒரு படத்துல இவங்க டிஃப்ரெண்டான எமோஷனல்ல செம்மையா நடிச்சு கலக்கியிருப்பாங்க. அந்த படத்தோட கதையும் ஸ்கூல் படிக்கிறவங்களை பத்தி இருந்ததுனால இவங்களும் அந்த நேரத்துல ஸ்கூல் படிச்சிருந்ததுனால இவங்க அந்த படத்துல ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அந்த பூரி பொண்ணு தான் சூப்பரா அடிச்சிருக்கோம். அந்த இருக்கு எங்க வீட்டுல பூரி. இப்ப எப்படி இருக்காங்கன்னா அப்படியே கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்க. ரொம்ப பெருசா அது படத்துக்காக அப்படி பேசுது. ஆகிட்டாங்க. பரதநாட்டியம் சில அரங்கேற்றங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டு வந்த எப்படி என்ன தெரியுமா? இதுல அடுத்ததா இவங்க மூவிஸ்லயும் சீரிஸ்லயும் இவங்கெல்லாம் தெரியும், பார்த்திருக்கேன். நிறைய பார்த்தாச்சு. ஃபேவரட்டான சைல்ட் ஆர்டிஸ்ட் கல்யாணி இவங்க தான். இவங்களோட உண்மையான பேரு பூர்ணிதா. இவங்க ஃபர்ஸ்ட் பிரபுதேவா அவர்களோட அள்ளித்தந்த வானம் படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முடிஞ்சதும் வரிசையா இவங்களுக்கு மூவிஸ்லயும் சீரிஸ்லயும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸ்ரீ ரமணா மாதிரியான சில மூவிஸ்லயும், சார்லதா சன் டிவியோட சூப்பர் ஹிட் சீரியலான அண்ணாமலை சீரியல்லையும் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு இருந்த இவங்களுக்கு ஜெயம் படத்துல ஆக்டர் சதா அவங்களுக்கு தங்கச்சியா நடிச்சு கலக்கியிருப்பாங்க. இந்த ஜெயம் படம் தான் இவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல இவங்களோட வெகுளியான நடிப்பும் இவங்க பேசின வார்த்தையில எல்லாம் இந்த இட்லான்ற வார்த்தையை சேர்த்து பேசினது ரொம்பவே பிரபலம் அடைஞ்சி. ஜெயம் படம் ரிலீஸ் ஆனப்ப இவங்களோட பாஷையை கத்துக்கிட்டு பேசின 90s கிட்ஸோட மெமரிஸ் எல்லாம் மறக்க முடியுமா? தெரியுமா? இவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர், ரோஜா, சின்னப்பா பைத்தியம் பசலாம் பைத்தியத்துக்கு தான் தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கம்பேக்கா இருந்தது ஆண்டாள சீரியல்ல. இவங்க ஆண்டாள நடிச்சு ஃபேமஸ் ஆன இந்த கேரக்டர் தான். ஆமாமா, சீரியல்ல ஹீரோயினா மூவிஸ்ல நடிச்சிருந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னா அப்படியே கொஞ்சம் பாத்துருவோமா? பார்த்தாச்சு. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி அடையாளம் தெரியாமல் மாறி போன சைல்ட் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாம அழகிய தமிழ்மன் படத்துல வர இந்த சைல்ட் ஆர்டிஸ்ட், மாயா படத்துல பாபாவை நடிச்ச இவங்க, ஆனந்தம் படத்துல இந்த குழந்தையா நடிச்சவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தி கூட சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த எனக்கு தெரிஞ்ச அருந்ததி, அதுக்கப்புறம் அந்த ராஜராஜேஸ்வரி அவங்கலாம் ஃபேஸ் கட் நல்லாவே மாறி இருந்துச்சு. அப்புறம் அந்த பாளையத்தம்மா அந்த சின்ன பொண்ணும் அவங்கெல்லாம் இப்படி வித்தியாசமா ஆயிட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க சின்ன வயசுல நடிச்சாங்க. பெரிய அளவுக்கு ஒரு ஹீரோயின் லெவல்ல யாரும் வந்தா மாதிரி அப்போ நான் அவ்வளோ இல்ல வாய்ப்பு வந்திருக்கு. இவங்கதான் வேணாம் ஒதுங்கி இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு சொன்னாங்களே படிப்பு தான் முக்கியம்னு அந்த இதுக்கு போயிட்டாங்க. அததான் அவங்க அந்த பாளையத்தம்மா நடிக்க போய் அவங்க ஸ்கூல்ல, அதாவது அது என்ன 7th 6th அந்த டைம்ல இவங்க ஸ்கூலுக்கே போகலன்னா என்ன ஒண்ணுமே அவங்க ஃபேமிலியுமே வேண்டாம் இது போதும்னு நினைச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு படிக்காம அப்படியே இதாவே போயிட போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த நீட் இருந்திருக்காது, அந்த அளவுக்கு மணி இதெல்லாம் கொஞ்சம் இதுவா கூட செட்டில்டா இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருக்கும் மேபி. அப்படி அதனால கூட அவங்களுக்கு அது சின்ன பொண்ணுனால அவங்களுக்கும் இது இந்த அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்காது. சம்பாதிச்சுன்னு இல்ல, இந்த சினிமா சொல்றாங்க, சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல விளையாடுறது, டிவி பாக்குறது அதுதான் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். சினிமா போய் ஏதோ ஒரு இடத்துல பண்றது வேணாம்னு சொல்லிட்டு வேற அவங்களுக்கு பிடிச்ச இதுல போறது. ஆனா இப்ப இருக்கவங்க அந்த மாதிரி இல்ல. இப்போ அப்படி மாறிடுச்சு. ஏன்னா இந்த ரீல்ஸ் அதுதான் வரப்போ இப்போ எல்லாம் பிறந்த உடனே எல்லாம் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.